Welcome to podcast Chettinadi. ஹாய் ஃபுடீஸ், வெல்கம் டு பாஸ்காஸ் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கராஹி. என்ன பேர் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு பாகிஸ்தானி டிஷ். இது நானோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கராஹி செய்ய நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதனோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க, கார்லிக். அதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இதனோட தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதனோட லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா கலக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுட்டோம். இந்த சிக்கனை ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க. எல்லாம் மூடி வச்சு ஊற வைங்க. இப்போ 3 மணி நேரம் ஆச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், வரமல்லி. அதை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாவை பொடி பண்ணிட்டோம். ஒரு கடாய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதனோட நான் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இப்போ சீரகம் மிளகு சேர்ந்து ஒரு 1 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ இதனோட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதனோட ஒரு 3 பச்சை மிளகாய் சென்டரில் மட்டும் கீறி விட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதனோட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போக வணங்கிடுச்சு. இதனோட நான் கட் பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வணக்கணும். இந்த தக்காளி வணங்குறக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வணங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு ஒரு கிரேவி பம்ப் வரணும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்க சிக்கனை இதனோட சேர்த்திடலாம். இதோட சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் இப்படியே மூடி வைங்க. சிக்கனை நல்லா கிளறி விட்டு இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேரணும். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ மசாலாவும் சிக்கனையும் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா கலர் மாறி வந்துருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வரமல்லியை வறுத்து பொடி பண்ணி அந்த 1 டீஸ்பூன் இதில் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு
1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்திக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இதனோட மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. முதல்ல சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இந்த கிரேவிக்கு. இதெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துல, சிக்கனில் இருக்க தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டோம்ல. இப்போ நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம் மூடி வச்சு. சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இதனோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைமில் நம்ம இப்போ ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகாவை க்யூபாக கட் பண்ணி எடுத்துட்டோம். 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குடமிளகாவை இதனோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் திருப்பி மூடி வைங்க. பாருங்க, இப்போ இந்த குடமிளகாவும் 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ சிக்கன் கராஹி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உணவே மருந்து, சுவையே விருந்து.